பதிவு வந்து அவங்களாம் யாரெல்லாம் ஏதாவது பேசிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் என்னைய பொறுத்தளவுக்கு அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற கதை வேண்டாம். எதாக இருந்தாலும் ஓப்பனாக நான் கேட்குற மாதிரி என்னை பார்த்து டைரெக்டாக ஓப்பனாக கேளுங்க, தப்பு கிடையாது. நான் எனக்காகவோ இல்லை என் குடும்பத்துக்காகவோ நான் எதுவும் கேட்கல. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் கேட்பேன். ஆனால் அந்த விஷயம் வந்து எனக்காக நான் கேட்க மாட்டேன். அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா யோசனை பண்ணிவிட்டு இது தப்பாக ரைட்டாக அப்படின்னு யோசனை பண்ணி தான் நான் கேட்குறேன். அதில் ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என்ன அப்படின்னா, நான் அந்த ஊரில் நான் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கிற வரை நான் அந்த ஊருக்கு, இந்த ஊருடைய அந்த குளங்கள், வாய்க்கால் இதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என் மனசில் அப்பத்துலேருந்து உருவான ஒரு ஆசை தான். இந்த ஆசையில் தான் நான் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். எல்லா பிரச்சனையும் நான் வந்து வெளில கொண்டு வந்துட்டுருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நான் வந்து நேரடியாக போய் கேட்டாலோ இல்லை மற்ற அதிகாரிகளை பார்த்தாலோ அது வந்து பதில் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே முகநூல் வந்துடுச்சு. எல்லாமே வந்து வீடியோ, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இப்படி ஒரு சூழல் வந்ததுனால நான் இதில் வந்து பதிவிடுறேன். என் மனசில் என்ன கற்றுருக்கோ அதை தான் நான் இப்போ மட்டும் நான் சொல்கிறேன். நான் அதில் ஒரு சில பச்சைவந்திகள் வந்து நம்மளை வந்து பின்னாடி பேசுகிறது நல்லா இல்லை. அதே மாதிரி வண்டலூர் பரப்பனூர் கிராமத்து தலைவர்களே, உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து இந்த வருஷம் ஏலம் விடுறத நீங்கள் கடுமையான நிபந்தனையோடு விடுங்க. அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த குளங்கள், வாய்க்கால்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நான் அதை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற தற்கொலைகள் பேசுகிறேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. போயிட்டே இரு, நீ பேசிகிட்டே இரு, என் வேலை இது நான் செஞ்சிட்ருப்பேன். இதெல்லாம் எனக்கு பலன் கிடைக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. நாளைக்கு நான் ஒவ்வொன்றா தான் உழைச்சாதான் எனக்கு சூறு. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு நான் இருக்கும் வரை இந்த மண்ணில் இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான் என்னுடைய ஆசை. இது எனக்கு பேர் கிடைக்கணுமோ, புகழ் கிடைக்கணுமோ, இல்லை இதுக்கு பட்டம் பதிவெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் இந்த வண்டலூரை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலும் அதை கேட்கக்கூடிய தகுதி என்கிட்ட உள்ளது. அதனால் நான் கேட்குறேன். ஒரு சில பேர் கேட்குறாங்க, நீ யார் அதை கேட்குறதுக்கு அப்படின்ட்டு. நான் அந்த ஊரில் பிறந்தவன், இந்த மண்ணில் வாழ்கிறவன். நான் கேட்காம வேறு எந்த பச்சுவந்திகள் கேட்பாங்க? எனக்கு கேட்க தகுதி இருக்குது, நான் கேட்குறேன். சரிங்களா? தயவுசெய்து இந்த ஊருடைய வண்டலூர் ஊரில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்ல பிரச்சனையாக குரல் கொடுப்பேன். கெட்ட பிரச்சனையாக அதுக்கு பக்கமே நான் போக மாட்டேன். மற்றவனையும் நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லாதது. அதாவது ஊர் சார்பாக, ஊர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன்.